அனிதாமா, என்னை நம்பு. அப்பா எந்த தப்பும் பண்ணல. அப்பா உனக்கு துரோகம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன புரிஞ்சுக்கோ அனிதாமா. ஏன் என் மேல இம்புட்டு கோபப்படுற? இத்தனை நாள் உன்கிட்ட நான் சொல்லாததுக்கு நிறைய காரணம் இருக்கு. என்ன பாருமா, அப்பா எந்த காலத்திலயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பேசுமா. என்ன பேசணுங்கிறீங்க? நான் என்ன பேசணும்? உங்களுக்கு ஆதரவா எல்லா காலத்துலயும் நான் இருந்திருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக எங்க அம்மாவை ஏன் என்கிட்ட மறைச்சு வச்சீங்க? எங்க அம்மா இல்லைங்கிற உண்மையை அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்ப எல்லா உண்மையும் உனக்கு தெரியும் அப்படித்தானே? உனக்கு யாரு சொன்னா? இல்ல அனிதாமா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்க போற? இதுதானே எங்க அம்மா? இதுதானே? சொல்லுங்க, ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க? எல்லா உண்மையும் இவளுக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு அப்படித்தானே? இந்த போட்டோ உனக்கு எங்க கிடைச்சிச்சு? நான் ரொம்ப நாளாவே இதை காணுமேனு தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இந்த போட்டோ இப்ப இல்ல, இது நான் எப்ப ஹாஸ்டல்ல சேர்ந்தனோ அப்ப இருந்து என் கூட தான் இருக்கு. எல்லாம் எனக்கு அப்பவே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்காக நடிச்சீங்களோ இல்லையோ, உங்களுக்காக தான் நானும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா? ஏன் சின்ன வயசுலே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதுதான் வாழ்க்கைன்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். ஆனால் என்ன, இவ தான் உங்கள் அம்மா அம்பான்னு நம்ப வச்சிங்க. அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன். என்னைக்கு அவங்க என் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு நான் சுக்கு நூறா உடஞ்சி போயிட்டேன். நீங்களே சொல்லியிருந்தா கூட எனக்கு அந்த அளவு வேதனை இருக்காது. என்னை ஏமாற்றி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. என்ன மன்னிச்சிரு அனிதா. நீ எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட மறைச்சு வச்சிருந்தேன். அவகிட்டையும் இதை தான் சொன்னேன். அனிதா உன் அக்கா பொண்ணு இல்ல, உன் பொண்ணு. அவளை நல்லா பார்த்துக்கோன்னு. அவ என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கல. அவ முதல்ல குழந்தைய பெத்துக்க மாட்டேன், அனிதா தான் எனக்கு பொண்ணு, அவளை தான் நான் வளர்க்க போறேன்னு சொன்னதுனாலதான் நான் அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஆனா அவ குழந்தை பிறந்ததுமே மாறிட்டா. அவ உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சுதான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் உன்னை சேர்த்தேன். இப்போவும் சொல்றேன், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. நான் உங்களை தப்பாவும் நினைக்கல. ஆனா எங்க அம்மா இறந்துட்டு எங்க அம்மா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் அவங்கள சித்தினே நினைச்சிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஏங்கி ஏங்கி அம்மா அம்மான்னு போகும்போதெல்லாம் என்னை பிடிச்சு பிடிச்சு தள்ளி என் மனசுல தீராத வடுவை உண்டு பண்ணினாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இத்தனை காலமும் உங்களுக்காக நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப என் புருஷனை கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கொடூர மனசு இருந்திருக்கும். இன்னைய வரைக்கும் அவங்க என் புருஷனை எதிரியா பாக்குறாங்க. எங்கேயோ நான் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சிட்டு போலாம்ல. அப்படி என்ன என் மேல தீராத பகை? நான் எதை எடுத்துக்கிட்டேன்? அவங்களுக்கு சொந்தமான எதையாவது எனக்கு கொடுத்துருக்கீங்களா? நான் எதையாவது உங்ககிட்ட கேட்டனா? எனக்கு சொத்து வேணும், அது வேணும், இது வேணும்னு எதையாவது கேட்டிருக்கனா? சொல்லுங்க. அனிதாம்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ இதுவரை எதையும் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது. இந்த மாப்பிள்ளையை தான் கட்டிக்கிறியான்னு கேட்டேன். 2ஆம் தரமா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொன்னேன். அதுக்கு கூட நீ எதுவும் சொல்லல. உனக்கு பிடிச்சிருக்கு சரின்னு சொன்ன. ஆனா இவ இந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தரமா நடந்துக்குவான்னு நான் நினைக்கல. முந்தா நாள் அவளை ரோட்ல பார்த்தேன். சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? அது அந்த வீட்டை அவ பேருக்கு மாத்தி கொடுக்கணுமா, இல்லனா எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னான். அதனாலதான் நான் மாப்பிள்ளை கிட்ட போய் அனிதாக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிருங்கன்னு சொன்னேன். ஆனா உனக்கு ஏற்கனவே தெரியும்னு எனக்கு தெரியாதுமா. முடியாதுப்பா. அந்த வீட்டை என்னால அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அது என் அம்மா வாழ்ந்த வீடு. நான் என் அம்மா ஞாபகமா அதை வச்சிருப்பேன். யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்க எனக்கு போட்ட நகையை கூட நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன். ஆனா அந்த வீட்டை மட்டும் யாராவது என்கிட்ட கேட்டாங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அதுல இருந்து ஒரு செங்கலை கூட அவங்களால புடுங்க முடியாதுன்னு சொல்லுங்க. அப்படித்தாம சொல்லியிருக்கேன். அனிதா கிட்ட நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க அமைதியா இருங்க, என்கிட்ட வரட்டும், நான் பேசிக்கிறேன். அப்பாவை மன்னிச்சிருமா. எதுக்காகப்பா மன்னிப்பு கேட்குறீங்க? எதுக்காக? என் அம்மாவை என்கிட்ட இருந்து
மறைச்சதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லை இத்தனை நாளும் அவங்க கூட இருந்துக்கிட்டு என்ன எங்கேயோ கொண்டு விட்டதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்களா? எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க? ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட அப்பா அம்மாவை நாம் சொல்லிதான் அது தெரிஞ்சுக்குது. எத்தனையோ குழந்தைங்க அனாதையாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அப்படி ஒரு குழந்தையாவே வளர்ந்ததா நினச்சிக்கிறேன். தயவு செஞ்சு பண்ணின தப்புக்கெல்லாம் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்காதீங்க. என்னால் தாங்க முடிய மாட்டேங்குது. அனிதா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, புரிஞ்சுக்கோமா. அப்போ உங்களுக்கு மகளா பிறந்தது ஏன் தப்புன்னு சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க எந்த தப்புமே பண்ணல, எந்த தப்புமே பண்ணல. என் மனசறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. வாய மூடுங்கப்பா. இன்னொரு தடவை ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற. நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன். போனா போகுதுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ஏதாவது பேசாதீங்க. நீங்க பண்ணின எதையும் என்னால மறக்க முடியாது. எத்தனையோ நாள் எங்க இவளும் ஓடி போயிட போறாளோன்னு சொல்லி அம்மாக்காக என்ன அம்மா அம்மா என்ன அம்மா சித்திக்காக என்ன நீங்க அவங்க கிட்ட விட்டு கொடுக்கல. அவங்க என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டு நீங்க ஊமை மாதிரி இருக்கல. சொல்லுங்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. நீங்க கையாளாகத்தனமா அமைதியா எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கண்டுக்காம விட்டு கொடுத்துருக்கீங்க. என்னை நீங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தீங்க. அன்னைக்கு அவமானப்பட்ட நான் இன்னைய வரைக்கும் அவமானப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவமானப்படுறேன். என் புருஷனை கொல்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உண்மைதாம்மா, நீ சொல்றது உண்மைதான். ரொம்பவும் அமைதியானவனா பிறந்திருக்க கூடாது. நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பொறுமைசாலியாவும் கோபம் வராதவனாவும் இருந்திருக்கேன். அதனாலதான் அவகிட்டையும் நான் அமைதியாவே கடைசி வரைக்கும் போயிட்டேன். உங்ககிட்டையும் நான் அப்படித்தான் நடந்திருக்கேன். எந்த இடத்துலயும் நான் ஆம்பளை திமிர காட்டினதில்லை, அகம்பாவத்தை காட்டினது கிடையாது. சில இடங்கள்ல ஆம்பளையா நடந்திருக்கணும். அது என்னோட தப்பு தான். அதனால நீ பட்ட அவமானம் நிறையதான். நீ இப்போவாது சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவளை விட்டுட்டு இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. நான் பண்ணின எல்லா தப்பும் வாயை மூடிக்கிட்டு இருந்ததுதான். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நான் பேசியிருக்கணும். என்ன மன்னிச்சிருமா. அனிதா, இவ்வளவு நேரமும் நீ உன் குடும்ப விஷயத்தை பேசுறதுனால தான் நாங்கள் யாருமே எதுவும் பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீ பட்ட கஷ்டமெல்லாம் புரியுதுமா. ஆனால் அவர் வயசான காலத்தில் என்ன பண்ணுவார்? அவரை புரிஞ்சுக்கோ, மன்னிச்சிரு. எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு. ஆமாம் அனிதா, அத்தை சொல்கிறது உண்மைதான். பாவம் அப்பா. இனியாது நீ சந்தோஷமாக இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி போடு. நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனி உன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இரு. அவங்க எக்கேடோ கெட்டு போகட்டும். இல்லை ஐசு, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை அவளை சீக்கிரம் நம்மளை நிம்மதியா இருக்க விடாது. ஏன்பா நீங்க சொல்லுங்க, நிம்மதியா இருக்க விட்டுருமா? ஏய், அவர் பாவண்டி, விடு, பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் நாமளா அவங்களான்னு பார்த்துக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்கள் எல்லாரும் ஓம் பக்கம் இருக்கோம். நீ எதுக்கு கவலைப்படுற? இல்லை தான், உங்களுக்கு புரியலை. ஏன் இவர்கிட்ட கேளுங்க, தெரியும். இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஏன்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இல்லம்மா, அந்த சண்டாளி இனி இத சும்மா விட மாட்டா. உனக்கு தெரியும் தெரிஞ்சா இனி வேற மாதிரி பிரச்சனையே கிளப்புவா. மாமா, கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனையாலும் நாம பார்த்துக்கிடுவோம். ஐயா, அது உங்க ஆச்சி. சூப்பரா இருக்குமா. ஒண்ணு மாதிரியே இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. ஏல அம்மா மாதிரியே இருக்காங்க பத்தியா? ஆமாண்ணே, அம்மா ஒண்ணு மாதிரியே இருக்காங்க. அது தாத்தா மாதிரி இருக்காங்க. டேய், ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு தானே இருந்தீங்க, போய் விளையாடுங்க. அதெல்லாம் விளையாண்டுட்டோம். நாங்க போட்ட மட்டும் நல்லா இருக்குல்ல.
சரி சரி, அம்மா பேசிக்கிட்டு இருக்கல, 2 பேரும் போய் விளையாடுங்க. ஆச்சி இப்போ வாரேன். சரி ஆச்சி. இல்ல தம்பி, வா பால் எடுத்து விளையாடுவோம். சரிண்ணே. ஏ அனிதா, எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டுட்டே இருக்காத. இதோட எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நிம்மதியை இருக்கிற வழியை பாரு. உனக்கு நாங்க இருக்கிறோம், நீ எதுக்கு கவலைப்படுத? எனக்கு எந்த கவலையும் இல்லத்த. ஆனா இன்னும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதை நினைச்சாதான் ஆத்திரமா வருது. அதுக்கு அந்த சிலுவண்டு வேற என்ன வருது வருது. இவரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுது. அன்னைக்கு இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி இவர் ஆபீஸ்ல கொண்டு நிப்பாட்டி இவர்கிட்ட நல்லா வலிஞ்சு வலிஞ்சு பேச சொல்லியிருக்காங்க. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஏன் அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு இருந்தா நாம எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவோமா? இவங்களுக்கு மட்டும் ஏன் புத்தி இப்படி போகுது? ஏய், உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? அவங்க குணம் தெரிஞ்சது தானே, அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. எனக்கு ஆத்திரமா வருதுங்க. என்னால அப்படியே ஏதாவது பண்ணணும் போல கோபமும் ஆத்திரமும் வருது. இங்க பாரு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. நீ பொறுமையே இரு. இன்னும் என்னெல்லாம் தான் ஆடுதுன்னு நாமளும் பார்த்துருவோம். ஆமா அனிதா, அத்தை சொல்றது சரிதான். நீ பொறுமையா தான் இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பாவுக்கு வயசாயிட்டு, இனிமையும் அவரை நாம கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்க. நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா நான் பட்ட வேதனையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? 1 2 உனக்கு சொன்னாலும் புரியாது. புரியுது அனிதா, உன் நிலைமையிலிருந்து எப்படி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வர முடியும்னு எனக்கு தெரியல. நானா இருந்தா உன் நிலைமையில எப்படி இருந்திருப்பனோ எனக்கு அது புரியுது. ஆனா நீ பொறுமையா இருந்துதான் ஆகணும். இனியும் அப்பாவை கஷ்டப்படுத்தி என்ன கிடைக்க போகுது? அவர் பண்ணது சில தப்புகள் இருக்கதான் செய்யுது, அதெல்லாம் மறந்துரு. நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனா எனக்கோ என் புருஷனுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சா அவங்கள நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன். அவங்கள நான் சும்மா விடவும் மாட்டேன். யாருக்காகவும் அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன். நான் போய் அவட்ட பேசிக்கிறேம்மா, நீ விடுமா. என்னப்பா பேச போறீங்க? என்ன பேச போறீங்க? இத்தனை நாளும் பேசாத எதை நீங்க பேசிடுவீங்க சொல்லுங்க. உங்களால எதையும் பேச முடியாது. அவங்க கிட்ட உங்களால எதையும் பேச முடியாது. ஏன்னா அவங்க எப்படி பேசுவாங்க, நீங்க எப்படி பேசுவீங்க, எல்லாத்தையும் இத்தனை வருஷம் நான் அங்க இருந்து பார்த்தவ தானே. என்ன மாறிட போகுது? இல்ல நீங்க என்ன பேசிட போறீங்க? எதுக்கோ பயந்து என்னை கொண்டு ஹாஸ்டல்ல விட்டப்பவே தெரியல உங்க தைரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு. வாய மூடு அனிதா. நான் எதுக்காகவும் பயந்து உன்னை கொண்டு விடல. அங்கேயாவது நீ நிம்மதியா இருந்து நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்னு நினைச்சுதான் உன்னை ஹாஸ்டல்ல கொண்டு விட்டேன். நீ எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிற. இன்னைய வரைக்கும் என்னை மட்டுமே குற்றவாளியா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. ஏன்பா? ஏன் சொல்லுங்க. பொண்டாட்டி செத்து மறுவாரமே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கீங்களே, அது எதுக்காக? என்னை வளர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவா? ஏன் யாருமே பிள்ளைய தனியா வளர்த்ததே இல்லையா? இது வரைக்கும் எந்த அப்பாவுமே செய்யாததை நான் செஞ்சிட்டேனான்னு கேட்பீங்க, அப்படித்தானே? ஆனா எந்த அப்பாவுமே செய்யாததை நீங்க ஏன் செய்யணும்னு நினைச்சதில்ல. எத்தனையோ அப்பா அம்மாரு தனியா இருந்து தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க தானே, நீங்க அதை ஏன் செய்யல? வாய மூடு அனிதா. இங்க நான் ஒருத்தர் இருக்கேன். நானும் 2வதா கல்யாணம் கட்டிக்கிட்டவன் தான். என் பொண்டாட்டிக்கு முடியலன்னதும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நானும் கல்யாணம் உன்னை 2ஆம் தரமாக தான் கட்டியிருக்கேன். ஏன் முன்னாடியே நீ அவரை குற்றப்படுத்தி பேசுறது எப்படி சரியா இருக்கும்? நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஐஸ்வர்யா முடிவெடுத்து பண்ணி வச்சா. அதுக்கு நானும் சம்மதிச்சு நான் உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். அதுக்கும் இவர் கல்யாணம் கட்டிக்கிட்டதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவரும் தான் பிள்ளைய ஒத்தையில வளர்க்க முடியாதுங்கிறதுக்காக உங்க சித்திய 2வதா கட்டியிருக்காரு. இதுல மட்டும் என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்ட? தப்புதாங்க. எல்லா பிரச்சனைக்கும் இவர் மட்டும்தான் காரணம். அன்னைக்கு என்ன எங்கேயோ அனாதாசிரமத்துல கொண்டு போட்டுட்டு இவர் கல்யாணத்தை கட்டியிருக்க வேண்டியதானே? இல்ல என்ன தனியா இருந்து வளர்த்திருக்க வேண்டியதானே? 2ம் செய்யல. என்னை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இவரு எங்க சித்திய கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. சரி, நான் வளர்ந்து ஒரு 5 வயசு ஆன பிறகு என்ன உண்மைன்னு என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? என் அம்மா செத்து போயிட்டான்னு சொல்லியிருந்தா என் மனசுல இவ்வளவு பாதிப்பு வருமா? இன்னைக்கு இவங்க இப்படித்தான் நடந்துக்குவாங்கன்னு நான் யதார்த்தமா இருந்திருப்போம்ல. அதையும் செய்யல. எல்லா தப்பும் இவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. எந்த நிலையிலையும் எனக்கு இவர் துணையா நின்னதே கிடையாது. இப்போ
இவரால நானும் கஷ்டப்படுறேன், நீங்களும் கஷ்டப்படுறீங்க. உண்மைதானே? நான் எல்லா தப்பும் நான் தாமா பண்ணினேன். என்ன மன்னிச்சிரு அனிதா, என்ன மன்னிச்சிரு. அப்பா என்னப்பா காரியம் பண்றீங்க? என்ன காரியம் பண்றீங்க? எழுப்புங்க அப்பா. மாமா எழும்புங்க மாமா. அனிதா கோவத்துல இப்படிதான் பேசுவா, அது உங்களுக்கு தெரியாதா? எழும்புங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க மாமா. எழும்புங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என் மனசு ஆறும். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் அவளுக்கு பண்ணது துரோகம் தான். என்ன மன்னிச்சிரு அனிதா, என்ன மன்னிச்சிருமா. எழும்புங்க மாமா, எழும்புங்க. ஏய் அனிதா, பிடிவாதம் பிடிக்காத. அப்பாவை மன்னிச்சிரு, விடு. ஏய், பிடிவாதம் பிடிக்காத அனிதா, பாவம். அவர் இந்த வயசான காலத்துல உன் காலில் விழணுமா? இங்க பாரு. ஆமா அனிதா, அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிறாத. சொல்றத கேளு அனிதா. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அனிதா, உன்கிட்ட தான் சொல்றேன், அப்பாவை எழும்ப சொல்லு. போதும்பா, இன்னும் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. எழும்புங்க, அழாதீங்கப்பா. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. என்ன மன்னிச்சிரு அனிதாமா. நான் எந்த நிலையிலையும் உனக்கு இனிமே தொந்தரவா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். ஏன்பா இத்தனை நாளும் பண்ணதெல்லாம் பத்தாதா? இன்னும் என்ன பண்ண போறீங்க? எங்க போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம். வாயை மூடிட்டு கம்முனு இருங்க. என்னப்பா பாக்குறீங்க? இனிமே என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம், கம்முனு இருங்க. சரிம்மா, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். முதல்ல அந்த வீட்டு பத்திரத்தை என் பேர்ல மாத்துங்க. இத்தனை நாளும் அது உங்க பேர்ல இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இனிமே நான் விடுறதா இல்லை. என் அம்மா சொத்து எனக்கு வந்தே தீரணும். அது எங்க அம்மா வாழ்ந்த வீடு, யாருக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நாளைக்கே பத்திர ஆபீஸ் போறோம், அதை என் பேர்ல நீங்க முடிக்கிறீங்க. சரிம்மா. ஐசு, போய் அப்பாக்கு சாப்பாடு எடுத்து வை. சரி அனிதா. அப்பா, போய் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிட வாங்க. எல்லாத்தையும் இதோட மறந்துருங்க. இனி நீங்க இங்கே தான் இருக்கணும். சரிம்மா. என்னை மன்னிச்சிருங்க. உங்கள்கிட்ட கேட்காம இந்த வீட்டை என் பேரில் மாற்ற சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு அந்த வீடு என் பேரில் இருந்தே ஆகணும். அனிதா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் உன் கூட துணையா நிற்பேன். எனக்கு எந்த சொத்து மேலேயும் ஆசை எப்பவும் இருந்ததில்லை. ஆனா இது உன் அம்மா வாழ்ந்த வீடு, அது உன் பேர்ல தான் இருக்கணும். தேங்க்ஸ் தான். சரிடி, எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா இரு. அப்பா பாவம், அவரு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சிருக்காரு. எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் கூட சந்தோஷமா கடைசி காலத்திலேயாவது நிம்மதியா நாம வாழணும். போய் உன் கையால அவருக்கு சாப்பாடு போடு போ. நீங்களும் வாங்க. சரிம்மா, வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பாப்போம். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதாக்காவோட அப்பா மாமா சூப்பர். அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐஸ்வர்யாக்கா, மாமா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மாமா ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஐஸ்வர்யாக்கா, மாமா, அனிதாக்கா, அம்மா, அருண் தம்பி ஐ லவ் யூ ஸோ மச். ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். எல்லோரும் ட்ரெஸ்ஸு சூப்பர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி ஐ எம் ஃபைன் மாமா. அப்பா, நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? நாங்களாம் நல்லா இருக்கோம்மா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். சூர்யா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? மாமா நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூடா. செல்லக்குட்டி, நல்லா இருக்கியா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய்
ராதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதாக்கா, மாமா, ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராதிகா, எப்படிம்மா இருக்க? ஹாய் ஹஜிகா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐஸ்வர்யாக்கா, ஹாய் அருண், அஸ்வின், செல்லம், பட்டுக்குட்டி, ஸோ மச். மாமா, அனிதாக்கா பாவம். மாமா, அனிதாக்காவே நல்லா பார்த்துக்கோங்க. மாமா ஐ லவ் யூ மாமா, வீடியோ சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹஜிகாக்கா. ஹாய் ஹஜிகா சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மாமா நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் அனிஸ் ஃபாத்திமாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதாக்கா, வருத்தப்படாதீங்க. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா உங்களுக்கு தங்கச்சியா நான் இருக்கேன். மாமா எங்கள் அக்காங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டு தங்கங்களுக்கும் இந்த சித்தி சாக்லேட் தரேன்டா செல்லம் என்னோட மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட் போட்டிருக்கீங்க. வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அனிஸக்கா. ஹாய் அனிஸ் ஃபாத்திமாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அனிஸ் ஃபாத்திமா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கிறேன். தேங்க்யூம்மா. ஹாய் அனிஸ் ஃபாத்திமா சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ சித்தி, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அனிஸ் ஃபாத்திமா சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ. ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாவம் அனிதா அந்த குரங்கு கிளவி அதான் பாடாய் படுத்துது. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. என்ன தெய்வமக்கா எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? பாடா படுத்துட்டும் பார்த்துக்கலாம் அனிதா கிட்டையா. அப்புறம் எப்படி போகுது? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வம் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் தெய்வம் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதானி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி. இன்னைக்கு உங்களோட ட்ரெஸ்ஸு சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். பர்த்டேலாம் எப்படி கொண்டாடினீங்க? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதானி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அபிதாண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணனும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் அபிதா ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா வருத்தப்படாத. செல்லம் அசிஞ்செல்லாம் 2 செல்லக்குட்டி இருக்காங்க. அது போக ஐஸ்வர்யா இருக்காங்க. அது போக பாசமுள்ள கணவர் மாமியார் என்று பல உறவுகள் உங்களுக்கு இருக்குது. கவலைப்படாதீங்க அனிதான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்மா சனக்கா. அனிதா ஐ லவ் யூ. ஐஸ்வர்யா மாமா நீங்கள் தான் அனிதாவை பத்திரமா பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கலைக்கா. ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கலை, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா, நான் நல்லா பார்த்துக்கிறேன். தேங்க்யூம்மா. ஹாய் கலை சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ. ஹாய் கலை சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் அஸ்வின் எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, செல்லம், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், என் பொண்ணு பேர் சஞ்சனா. 2 பேரும் ஹாய் சொல்லுங்க. என்னோட அத்தை என்ன நல்லபடியாக பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க தான் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. அனிதாவோட அம்மா எல்லான்னு புரிஞ்சு போச்சு. இப்போவும் சித்தி குடும்பமே இருக்க தானே செய்யும். அனிதாக்கா நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ இந்த வீட்டை அவங்களுக்கு எழுதி கொடுக்காதீங்க. ஏன்னா அது உங்கள் அம்மா ஞாபகமாக இருக்கட்டும். அது உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம். ஹாய் அத்தா எப்படி இருக்கீங்க? என்னோட அத்தா வர வர ரொம்ப கிளாமராக போகிறாங்க. அழகு கொஞ்சம் தூக்குது. அத்தானுக்கு யாருக்கிட்ட ட்ரெஸ்ஸு சூப்பர் சூப்பர் செல்ல அத்தானுக்காகன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஹாய் சந்தியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தானுக்கு ட்ரெஸ் செலெக்ஷனா அனிதா பண்ணது தான் சூப்பராக இருக்கா? அத்தான் கிளாமரில் தூக்குறாராக்கும். தூக்குவார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஹாய் சாந்தி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? முதுகு வலிலாம் குறைஞ்சிருச்சா? உங்கள் அத்தை பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் சஞ்சனா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். அத்தானுக்கு கிளாமர் தூக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சாந்தி. எல்லாம் உன்னை பார்க்க தான் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வரேன். நல்லா இருக்குதா? ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சஞ்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேக் பெயின்லாம் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாய் சஞ்சனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? பாய். ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அனிதா அம்மா பாவம், கஷ்டப்படுத்தாத அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓகே ஐஸு, நீங்கள் 2 பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். 2 பேரும் க்யூட்டாக இருக்கீங்க. ஐ லவ் யூ அத்தான். நீங்கள் 2 பேரையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ. உம்மா உம்மா உம்மா. எனக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மை லவ் வீடியோ, மை லவ் ஃபேமிலின்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். அத்தான் எங்கள் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் அனிதாவை நல்லா பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி, எப்படிம்மா இருக்கேன்? நல்லா இருக்கியாம்மா? மாமா நல்லா இருக்கேன். 2 பேரையும் நல்லா பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் வாயும்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் வாயும்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இது? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனி அக்கா, மாமா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் நலமா? நான் நலம். சொந்த அக்கா மகளே சொத்துக்காக இப்படி பண்ணுறாளே இந்த கிழவி. அனி, உனக்கு நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத. அனிதா செல்லம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அஸ்வின் செல்லம், நீ உப்பு மூட்டை விளையாட்டு விளையாடியது என் குழந்தை பருவத்தில் என் அண்ணாவும் இப்படித்தான் என்னையும் உப்பு மூட்டை தூக்கி விளையாடுவார். எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு. டுடே ஸ்டோரி வெரி சூப்பர், ஆல் ட்ரெஸ் சூப்பர், வெரி நைஸ் கலர், ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். உம்மா உம்மா அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்காங்க. மாமா, நீங்கள் நிற்கிற ஸ்டைலும் அழகு தான். உம்மா உம்மான்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் யாழினி அக்கா. ஹாய் யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் உப்பு மூட்டை விளையாடி இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சின்னதில் விளையாடி இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை கேட்கும்போது. அஸ்வினுக்கு எப்பவும் அம்மா கிட்ட உப்பு மூட்டை விளையாடுறது தான் விளையாட்டு. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் யாழினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நிற்கிற ஸ்டைல் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். அருணோட ட்ரெஸ், அஸ்வினோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி அம்மா, நீங்களும் உப்பு மூட்டை விளையாடி இருக்கீங்களா? நானும் விளையாடினேன். சூப்பராக இருந்துச்சு. உங்கள் அண்ணன் கூட விளையாடுனீங்க சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு எங்கள் அண்ணனை உப்பு மூட்டை தூக்க சொல்கிறேன், சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய், ஹவ் ஆர் யூ மை டியர் ஸ்வீட் சிஸ்டர் அண்ட் பேபி? ஹாய் மாமா அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வெனிஸ் ஃபேக்டம்மா, எப்படி இருக்கீங்க? சம் ஃபேமிலி சீக்ரெட் கேம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புட்ட எபிசோட் லாங்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், லாங் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேங்க்கா. டைம் பத்த மாட்டுக்கு, சாரிக்கா. நேற்று கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வீடியோ இருந்திருக்கும், கமெண்ட் தான் கொஞ்சம் லாங்காக இருந்திருக்கும். சாரிக்கா, முயற்சி பண்ணுறோம் கொஞ்சம் கூட நேரம் போட்டு எடுக்கிறதுக்கு. ஹாய் கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். அனிதாக்கா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லோரும் இருக்கும். எப்போவும் ஹாப்பியாக இருங்க. அக்கா, உங்கள் சாரீ சூப்பர். அண்ணா குட்டீஸ், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். கவலைப்படலக்கா, நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச்மா.
ஹாய் எஃப்எம்எஸ் சமையல் லைக் ஒண்டர்ஃபுல் சிஸ்டர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹரிசோக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ க்யூட் செல்லக்குட்டீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹரிசோக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜோ அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஜோ அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அத்தான், அருண், அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அனிதா அம்மா பாவம் அருண் அண்ணன் சொல்கிறதே கேட்டு நல்லபடியாக நடக்கணும். 2 பேரும் பேசுகிறது அழகு செல்லங்களா. 2 பேரும் வேறு லெவல் வீடியோ. ரொம்ப ரொம்ப அருமை அனிதா. நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். அத்தான் இருக்காங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க, அஸ்வின் அருண் எல்லோரும் இருக்கோம். கவலைப்படாதீங்க. அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் அருமை அழகு சூப்பராக இருக்குது. கலர் செம்ம சூப்பர். என் கண்ணே பற்றும் போல இருக்குது. திருஷ்டி சுற்றி போடுங்க. அருண் அஸ்வின் ஐ லவ் யூ. அத்தான் அனிதா ஐஸ்வர்யா ஐ லவ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மசிலாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் எதுக்கும் கவலைப்படலைக்கா. நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் மசிலா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மாசிலாம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உப்பு முட்டை ஜாலியாக இருந்துச்சு, அதான் விளாண்டேன். சாரிம்மா, நாளைக்கு அண்ணன் மேலே வரைக்கிறேன் சரியா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் குக் வித் மீனா வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம்.